விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ட்வீட்டை ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆமாங்க, திமுக தேமுதிக கூட்டணி இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிக திமுக கூட்டணியோட தான் போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சோ 21 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. இதுதான் முதல் முறையா இவங்க திமுகவோட கூட்டணிக்கு போறாங்க. எதனால இந்த டிசிஷன் எடுத்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்? ஏன்னா நிறைய ட்விஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஃபைனலா அதிரடியா ஒரு முடிவை அறிவிச்சிருக்காங்க. என்ன நடந்தது இதுக்கு பின்னாடி அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான உச்சகட்ட பரபரப்பை எட்டி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா தினம் தினம் வந்து ஒவ்வொரு ட்விஸ்டோட அதிரடியா களம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஒரு பக்கம் வந்து எந்த கூட்டணி வலுவா இருக்கு அல்லது வந்து புதுசா வந்த கட்சிக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் வந்து பலமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸ்ல ஒருத்தரா சேர்க்கிற வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் செஞ்சிட்டு இருந்தாங்க, அமித்ஷா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேமுதிக எந்த பக்கம் போகும் அப்படிங்கிற உச்சகட்ட கன்ஃபியூஷன்லயே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வச்சிருந்தாங்க. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு 21 வருஷத்துல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வச்சதே கிடையாது. குறிப்பா விஜயகாந்த் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணதை இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையும் எதிர்கட்சியினர் எடுத்து பரப்பிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா வந்து நான் மரியாதை கொடுத்தான் கலைஞர் பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணாரு? கடந்த காலங்கள்ல திமுகவை எப்போதுமே வந்து என்டர்டெயின் பண்ணது கிடையாது விஜயகாந்த் அவர்கள். சோ இன்னைக்கு தேமுதிக வந்து விஜயகாந்த் அவர்களுடைய முகத்தை முன்னிலைப்படுத்தி தான் வந்து அரசியல் களத்துல ஓட்டானது கேட்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்படி ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி என்ன கால்குலேஷன் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, சமூக வலைதளங்களும் இதை பத்தி பேசுறாங்க. ஒரு பேரம் நடந்தது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு தெரியற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து தேமுதிக பண்ணிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களோட ஆன்மா மன்னிக்காதுன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோட ஐடி விங் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா கடந்த காலங்கள்ல தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை திமுக எப்படியா கொச்சையா பேசியிருந்தது, திரும்ப எப்படி இவங்களால அந்த இடத்துலயே போய் கூட்டணி வைக்க முடியுது அப்படிங்கிற விஷயத்த பேசுறாங்க. ஏன் வந்து அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் அந்த பக்கம் போனாங்க அப்படின்றதுக்கு வலுவாக சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா அந்த எம்பி சீட்டு தான். இந்த ராஜ்யசபா சீட்டுக்காக தான் வந்து அந்த பக்கம் போனாங்க அப்படிங்கறத உறுதியாவே பல பேர் சொல்றாங்க. எதுக்கு திடீர்னு இந்த ட்விஸ்ட் வந்துச்சு அப்படின்னா தெரியும், நம்ம 2 நாள் முன்னாடியில இருந்து இந்த நியூஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம். 6 சீட்டுக்கான ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறது வந்து நடக்க போது மார்ச் மாசம் இறுதிக்குள்ளார வந்து அதுக்கான டேட்டை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 2 தான் வந்து அதிமுகவோட கைவசம் இருக்கு. இன்னும் 4 சீட் அப்படிங்கிறது திமுக கைவசம் இருக்கு. திமுக இவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை தேமுதிக பக்கம் கொடுக்கும் பொழுது மத்த விஷயத்த கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கு. அதே சமயம் அதிமுகவுக்கு ஏற்கனவே வந்து பாமகக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா வந்து வாக்கு கொடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் தம்பிதுரை அவர்கள் அதிமுகவுடைய ஃபேஸ், அவரு பல காலமா வந்து அந்த சீட்ல இருக்காரு. சோ அவரு இல்லாம இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியானது எழும்பி இருந்தது. சோ இது நெக் டு நெக் அப்படிங்கறத பரபரப்பான சூழல் அப்படின்றத பார்க்கலாம். சோ கடந்த சில நாட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து என்டிஏக்குள்ளதான் வரப்போறாங்க அப்படிங்கறத உறுதியா நம்மளே நம்பியிருந்தோம். ஏன்னா வந்து ஈஷால மகா சிவராத்திரி ஈவெண்ட்ல கலந்துகிட்டாங்க. அப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள், டாக்டர் எல் முருகன் அவர்கள் எல்லாம் அந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்டாங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து உறுதி ஆயிடுச்சு. மார்ச் 1ஆம் தேதி நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும் பொழுது இந்த கட்சி வந்து மேடையில அறிவிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து ஒட்டுமொத்தமா பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா இந்த விவேக் படத்துல வரும் இல்லையா, நாங்க லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்புவோண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பயங்கர ட்விஸ்ட கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் பாக்குறோம். இந்த கூட்டணி கன்ஃபர்மேஷனுக்கு பின்னாடி உறுதியாக இருந்தது யாரு அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகமும் பேசுது. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனான சபரீசன் அவர்களுடைய கைதான் இதுல அதிகமா இருக்கு. இவர் தான் இந்த கூட்டணியை பேசி முடிச்சிருந்தாரு. இவரோட சேர்ந்து ஏவா வேலு அவர்களும் இதுல ரொம்ப முனைப்பு காட்டி இந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணி சீல் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப தீர்க்கமா வந்து அந்த எம்பி சீட்ல ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா வந்து என்னதான் அவங்க வந்து எங்களோட கட்சி நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமா வந்து திமுக கூட்டணிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலும் அவரோட தம்பிக்கு தான் இந்த எம்பி சீட்டு அப்படிங்கிறது கிடைக்கப்படும் அப்படின்ற தகவலானது இருக்கு. அதோட சேர்த்து அவங்க பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம்.
மொத்தமா வந்து திமுகவுடைய கால்குலேஷன் அரித்மேட்டிக்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல கூட்டணிகளுக்கு வந்து 6 சீட்டு ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை ரொம்ப காலமா வச்சிருக்காங்க. அதே 6 சீட்டு தான் தேமுதிகக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. என்னதான் அதிமுகல வந்து அவங்களுக்கு சீட்ஸ் ஆஃபர் பண்ணியிருந்தாலும் எம்பி சீட்டு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணல. அதனால அந்த எம்பி சீட்டுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசிஷனை இவங்க எடுத்துட்டாங்களா, இல்ல வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சதவிகிதம் வந்து தேமுதிகக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா கடந்த சில காலங்களாக வந்து இவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் உலக அளவில் தலகுனிவு செஞ்ச ஒரே கட்சி திமுக. அதுலயும் வந்து அவங்களோட மகனான விஜய பிரபாகரன் வந்து விருதுநகர் தொகுதியில சென்ற 2024 தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ணும் பொழுது சொற்ப வாக்குகள்ல தான் அந்த வெற்றி வாய்ப்பானது போயிருந்துச்சு. அதுக்கு அவங்க வந்து கோர்ட் வரைக்கும் போயிருந்தாங்க. இந்த வெற்றி வந்து ஆப்போசிட்டோட வெற்றி வந்து செல்லாது, ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி என் மகனை வந்து தோக்கடிச்சாங்க, ஒரு சின்ன பையன் ஜெயிக்கிறதுல உங்களுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சிருந்தாங்க. பட் இதெல்லாம் தாண்டி வரலாற்றிலே இல்லாத ஒரு விஷயத்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வலுவான என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கறதான் பார்க்கணும். இதுல பல பேர் வந்து கடுமையான விமர்சனங்களை தேமுதிக மேல வைக்கிறாங்க. உச்சகட்ட பேரமானது பண்ணிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ற விமர்சனத்தை அவங்க மேல வைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் இது அவங்களுக்கான டைம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு அதே மாதிரியான ஓட்டு சதவீதம் இருக்கா அப்படின்ற விமர்சனங்களும் முந்தைய காலங்கள்ல என்டி அலையன்ஸ் பக்கம் வைக்கப்பட்டுச்சு. என்டி அலையன்ஸ்லயும் விடாம வந்து இவங்களுக்கிட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கறத செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பட் இவங்களோட ஃபைனல் கால் அப்படிங்கிறது திமுகவா இருக்கும் அப்படிங்கிறது நேத்து இரவு வரைக்கும் தெரியாது. நேற்றுமே வந்து ரூமர் மாதிரி தான் இது போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு காலையிலே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு அந்த தொண்டர்கள்லாம் வந்து பட்டாசு வச்சு வெடிக்கிறாங்க. ஏன்னா வந்து திமுக கூட்டணியில தேமுதிக போனதுனால வெற்றி வாய்ப்பு இருக்கும், இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்ற நம்பிக்கையானது இருக்கு. இதனால வந்து என்டிஏ கூட்டணியில இருந்தா நாங்க ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால போயிட்டாங்களா அப்படின்னா, கடந்த காலங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே சரி, அப்ப அவங்க பேசின வீடியோவை வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அதிமுகவோட ஐடிவிங்க எதிர்த்து பரப்பிட்டு இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேமுதிக சேராவிட்டாலும் கூட்டணியில் இணையாவிட்டாலும் என்ன முடிவை பெற்றோமோ, என்ன முடிவுகளை சாதித்து காட்டினோமோ அதை விட அதிகமாக கூடுதல் இடங்கள் கிடைத்திருக்கும். இதுக்கு இடையில வந்து கருணாநிதி அவர்களை பற்றி விஜயகாந்த் அவர்கள் முந்தைய காலங்கள்ல சொன்ன வீடியோ அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதோட சேர்த்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை திமுகவுடைய ஹாட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சாளர், ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவர் பேசின ரொம்ப தரம் தாழ்ந்த வீடியோவும் இன்னைக்கு எடுத்து சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனே. சோ எது எப்படியோ வந்து அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஒரு வாரம் இல்ல ஒரு நாள்ல கூட அரசியல் களம் அப்படிங்கிறது மாறும், கூட்டணி கணக்குகள் அப்படின்றது மாறும் அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. இதுல வந்து நிறைய பேரோட விமர்சனம் தேமுதிகக்கு ஏதுங்க கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. சிங்கார சென்னையெல்லாம் டைலாக் பேசினவங்க தான் திமுக காரங்க. இன்னைக்கு உண்மையிலே வாயில வடை சுடுற கட்சியை திமுக அனைத்து அமைச்சர்களுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு நிலை, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலை என்று பல காலம் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டணிக்கு போயிருக்காங்க. அப்ப இவங்க அக்னாலேஜ் பண்றாங்களா, திமுகவுடைய கூட்டணிக்கு ஆட்சி வந்து இங்க பிரமாதமா இருக்கு, நம்ம முதல்வர் சொல்ற மாதிரி மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துலதான் பெருக்கெடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அக்னாலேஜ் பண்றாங்களா? அப்ப இத்தனை நாள் ஒட்டுமொத்தமா பயணம் பண்ணி இந்த ஆட்சியில குறை சொன்னதெல்லாம் அதெல்லாம் காத்துல போயிருச்சா அப்படிங்கிற கேள்வியை தான் வைக்கணும். ஏன்னா வந்து அரசியல்ல இன்னைக்கு ஒண்ணு பேசுறதும், நாளைக்கு ஒண்ணு பேசுறதும், நாளைக்கு ஒண்ணு பேசுறதும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு கவுண்டமணி மாதிரி சொல்ற மாதிரியான விஷயமா தான் இருக்கு. இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னை அதிகமா யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து இவங்க பிரதமர் மோடி அவர்களோட மேடையில மதுரையில இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமா இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு தேமுதிக இந்த டிசிஷனை எடுத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது திமுக கூட்டணி பல பெறுதா அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்கணும். ஏன்னா வந்து காங்கிரசுமே நேற்றைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் அவர்கள் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செல்வ பெருந்தகை இதை ரீடைன் பண்ணணும்னு பாக்குறாரு. டெல்லி தலைமையும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், 22, 23 தேதிகள்ல கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து டைட் ஃபைட் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த பக்கம் திமுக ஒரு பக்கம் பலமாயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் என்டிஏ பலமாயிட்டு இருக்கு. யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்ற உச்சகட்ட பரபரப்பை நம்ம வந்து பார்க்க முடியுது. இதுக்கு இடையில நம்மளுடைய முக்கியமான ஒரு கட்சி இருக்கு இல்லையா, யாரு அப்படின்னா தாவேகா தாங்க. தாவேகா கதவை திறந்து வச்சுட்டு யாரோ வருவாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
ஆனா யாரும் வந்த பாடு இல்ல அப்படிங்கிறது தான் செய்தியா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து தாவேகா கிட்ட போயிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பார்க்கப்பட்டது. இன்னொரு பக்கம் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் நாங்கெல்லாம் வந்து 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து அரசியல் பண்றவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து பொட்டில் அடிச்ச போல சொல்லியிருக்காங்க. சோ தாவேகா என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்னா 234 தொகுதியிலயும் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் நிக்க போறாங்க அப்படின்ற புதிய உருட்டை தான் அவங்க உருட்டுவாங்க. இதோட சேர்த்து ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, நேற்றைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ வந்து அருண்ராஜ் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. இதுல அந்த அம்மா போட்டு பொலன்னு பொலந்திருக்கு அருண்ராஜ் அவர்களை. தெளிவே இல்லாத ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுலயும் குறிப்பா 2 வருஷமா நீங்க மக்களுக்காக என்ன பண்ணீங்க, உங்க கட்சியோட கொள்கை தான் என்ன, 5 கொள்கைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வெளுத்திருக்காங்க. ஒரு நல்ல படிச்ச கை தேர்ந்த மனிதராலேயே அந்த கட்சியோட நிலைப்பாடையோ இல்ல அந்த கட்சி செய்யக்கூடிய விஷயங்களையோ சொல்ல முடியலையே. இந்த 2026 தேர்தல்ல 2 திமிங்கலமாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் விஜய் எப்படிதான் சமாளிக்க போறாரு அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வேற ஒரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.